நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ரிப்பன் மாளிகை எதிரே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் போராட்ட களத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போராட்ட களத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் பதற்றமான சூழல் அங்கு நிலவி வருகிறது. சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது அங்கு போராட்ட களத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தற்போது தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்போது போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? மேலும் விவரம். வணக்கம். சென்னையில் மண்டலம் 5, 6 ஆகிய பகுதிகளில் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சுமார் 2000 பேர் 13 நாட்களாக இரவு பகல் பாராமல், மழை வெயில் பாராமல் இந்த ரிப்பன் பில்டிங் வளாகத்திற்கு வெளியே சாலையினுடைய ஓரத்தில் அமர்ந்து அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். அதன் ஒரு உச்சகட்டமாக தற்பொழுது இந்த போராட்டம் என்பது ஒரு பரபரப்பை எட்டி இருக்கிறது. முக்கியமாக இந்த பகுதி என்பது போராட்டம் நடத்த அனுமதி என்பது கிடையாது. எனவே போராட்டம் நடத்த அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று போராட்டம் நடத்துங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரு புறம் இவர்கள் போராட்டம் நடத்த அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் இவர்களை அப்புறப்படுத்துங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காவல்துறை ஏராளமானோர் இந்த பகுதியில குவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு புறம் சாலை இரு வழி சாலையாக இருந்த அந்த சாலை என்பது ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் அனுமதி என்பது மறுக்கப்பட்டு இருக்கு. ஒரு புறம் வாகன ஓட்டிகளும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இப்படி இருக்க மாநகராட்சியை சுற்றிலும் ஒரு பரபரப்பான சூழல் தான் இருந்து வருகிறது. கடந்த 13 நாளாகவே இவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. அதன் பிறகாக பார்த்தோம்னா மாநகராட்சி அரசு தரப்பினுடனான அந்த பேச்சுவார்த்தையும் சுமூக முடிவை தற்பொழுது வரை எட்டாமல் ஒரு நிலையானது இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு கூட அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா, துணை மேயர் உள்ளிட்ட பலருடனும் போராட்ட குழு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருந்தார்கள். எங்களினுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும், எங்களினுடைய அந்த தனியார் மயமாதலை கைவிட வேண்டும், இது போன்ற அந்த கோரிக்கைகளை இந்த பேச்சுவார்த்தையிலும் அவர்கள் முன்வைத்து இருக்கிறார்கள். ஆனால் அரசு தரப்பில் கூறப்பட்ட விஷயங்களாக நமக்கு தகவலாக என்னென்ன விஷயங்கள் கிடைத்திருக்கு அப்படின்னா, நீங்கள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும், நீதிமன்றம் இத்தகைய ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறி அவர்கள் அந்த கோரிக்கைகளை பற்றியே பேசவில்லை, நீதிமன்ற உத்தரவை பற்றி தான் அவர்கள் பேசுகிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து கலந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர எங்களினுடைய கோரிக்கைகளை அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. தற்பொழுது நடந்த பேச்சுவார்த்தையிலும் கூட அவர்கள் எங்களினுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை போராட்ட குழு தகவலாக நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு சூழலானது இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் தற்பொழுது வரை ஒரு சுமூக முடிவானது எட்டப்படாமல் இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இடம், அதாவது மாநகராட்சி வளாகத்திற்கு வெளியே போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது. சென்னையில ஒரு சில இடங்கள் தான் போராட்டம் நடத்த அனுமதிக்கப்பட்டிருக்கு. சிவானந்தா சாலை, அதே போல பார்த்தோம் அப்படின்னா ராஜரத்னம் ஸ்டேடியம், பனகல் மாளிகை, இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் தான் போராட்டம் நடத்த அனுமதி என்பது வழங்கப்படும். ஆனால் இவர்கள் 13 நாட்களாக அனுமதி இல்லாமலேயே இந்த இடத்தில் போராட்டத்தை முன்னெடுத்து வந்தார்கள். இதற்கிடையே தான் தேன்மொழி என்பவர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த அந்த வழக்கில் இந்த இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது, எனவே அவர்களை அப்புறப்படுத்தலாம் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. அந்த வகையில் பேச்சுவார்த்தையும் ஒருபுறம் சுமூகமாக இல்லாத ஒரு சூழலில் தான் ஏராளமான போலீசார் இங்கே
வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரபரப்பான ஒரு பதற்றமான சூழல் தான் இந்த பகுதியில வந்து நிலவுவதை நம்மால் பார்க்க முடியுது. காவல்துறை ஒப்பந்த வாகனங்கள், அதாவது இது போன்ற போராட்டங்களோ அல்லது வேறு ஏதாவது நிகழ்வுகளின் போதோ இந்த மாதிரி கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் பேருந்துகளில் வந்து ஏற்றி செல்லப்படுவார்கள். எனவே அதற்கேற்ற வகையில் இந்த பகுதியில் பேருந்துகளும் நிறைய பேருந்துகள் தயார் நிலையில் வந்து இருக்கிறது. போலீசாரும் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த வளாகத்தை சுற்றிலும் வந்து போடப்பட்டு இருக்கிறார்கள். தினந்தோறும் இந்த ரிப்பன் பில்டிங்கினுடைய அந்த நுழைவு வாயில், அந்த கேட் வந்து எப்பொழுதும் திறந்துதான் இருக்கும். ஆனால் இன்றைய தினம் அதுவும் சற்று நேரத்திற்கு முன்புதான் அந்த கேட்டையே வந்து இழுத்து பூட்டி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான சூழல் தான் வந்து இந்த இடத்தில் காணப்படுகிறது. போக்குவரத்தும் கூட ஒரு வழியில் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு வழியில் மட்டுமே போக்குவரத்து அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கு. முக்கியமா ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய நிலையில அவசர வாகனங்கள், அதாவது ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்கள் செல்வதற்கென்று தனியாக ஒரு தடுப்பு என்பது ஒரு சாலையில் பிரித்து தனியாக தடுப்பு அமைக்கப்பட்டு அந்த வாகனங்கள் செல்வதற்கு மட்டும் ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. எனவே ஒரு வழி சாலையாக இது வந்து மாற்றப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா ரிப்பன் பில்டிங் வளாகம் என்பது தற்பொழுது ஒரு பரபரப்பான ஒரு சூழலில், ஒரு பதற்றமான ஒரு சூழலில் தான் வந்து இருந்து வருது. 13 நாட்களாக அவர்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுத்து வருகிறார்கள். முக்கியமாக மண்டலம் 5, 6 ஆகிய 2 மண்டலங்களில் தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது, தனியாரிடம் ஒப்படைத்தால் எங்களினுடைய பணி பாதுகாப்பு என்பது இருக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் பட்சத்தில் தங்களினுடைய சம்பளம் என்பது, ஊதியம் என்பது குறையும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த தனியார் மயமாக்கல், ஒப்பந்த அடிப்படையிலான வேலை, அதே போல ஊதிய குறைப்பு, இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் இருந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி தான் 13 நாட்களாக 2000 தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து இருக்கிறார்கள். அவர்கள் சாலையின் ஓரத்தில் அமர்ந்து வந்து தொடர்ந்து அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். நிறைய சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், பிரபலங்களாக இருக்கட்டும், பலரும் வருகை தந்து இவர்களுக்கு வந்து தேவையான வசதிகள், உணவு, இது போன்ற சில தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக துணை நின்றிருந்தார்கள். மேலும் சில அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் கூட இங்கே வருகை தந்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார்கள். அதிமுக தரப்பில் ஜெயக்குமார், அதே போல சீமான், திருமாவளவன், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள், சண்முகம், இப்படி பலரும் வருகை தந்து இவர்களுக்கு ஆதரவு வந்து தெரிவித்திருந்தார்கள். இப்படியான ஒரு சூழலில் இன்றைய தினம் 13வது நாளாக இவர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்த ஒரு தருவாயில் தான் இத்தகைய ஒரு பரபரப்பை வந்து எட்டி இருக்கிறது. அந்த வகையில தற்பொழுது ஏராளமான போலீசார் இங்கே வந்து குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் வேறு இடத்திற்கு சென்று போராட்டத்தை தொடர்வார்களா அல்லது கைது செய்யப்படுவார்களா என்ற ஒரு கேள்விகளும் சந்தேகங்களும் அனைவரினுடைய மனதிலும் வந்து இருந்து வருகிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது என்று நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல போராட்டக்காரர்கள் இந்த இடத்திலிருந்து பின்வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் ஏனென்றால் போராட்டத்தை வந்து கைவிட்டாலோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டாலோ தங்கள் மீதான அரசினுடைய கவனம் என்பது குறையும். எனவே போராட்டம் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து விடும் என்று அவர்கள் வந்து ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் போராட்டத்தை கைவிடுவதற்கான எண்ணத்தில் தற்பொழுது வரை இல்லை என்பதை வந்து நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் தற்பொழுது வரை அவர்கள் அந்த போராட்டத்தை தான் முன்னெடுத்து வருகிறார்கள். இப்படியான சூழலில் தான் போலீசார் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை கைது நடவடிக்கை இருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ அதற்கு ஏற்ற வகையில் இங்கே ஏராளமான போலீசார் நிறைய இடங்களில் தடுப்புகளை அமைக்கும், கைகளில் கயிறுகளை, அதாவது அந்த தடுப்புகள் அமைக்கும் பொழுது கயிறுகளை வந்து கட்டுப்படுத்துவார்கள். அந்த கயிறுகளுடனும் வந்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஏராளமான ஒப்பந்த வாகனங்களும் வந்து தயார் நிலையில் இருக்கிறது. ஒரு புறம் தீயணைப்பு துறையை சார்ந்த காவலர்களும் கூட அவர்களினுடைய பணியில் தயாராக இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு ஒரு போலீசாரும் வந்து தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாநகராட்சி அலுவலகம், அந்த வளாகம் என்பது பதற்றமான ஒரு நிலையில் தான் இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.